இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் பார்ட் 2 தான் ஆட போகிறோம். இன்றைக்கி வந்து இது லோன் லூஃப். இன்றைக்கி வந்து 5 மேட்ச் ஆட போகிறோம். அதில் 5 மேட்சும் பூயே எடுக்கணும் நம்மளுக்கு. வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலையோ அவங்கள பண்ணிவிடுங்க. பெல் பட்டன்லேயோ ஹாலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் எல்லாம் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து கேம்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கிளாக் டவர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இறங்க போகிறோம். அங்கே இறங்கிட்டு லூட் எடுத்துட்டு, ஆனால் இங்கே நிறைய எனிமி இறங்குறாங்க. அந்த மேலே ரெட்டாக காமிக்குது. நான் இங்கே ஒருத்தன் வேறு யார் இருக்காங்கன்னு தெரியல. அதான் கன்ஸ் இருக்கிற இடத்துல இறங்கிக்கலாம். கன்ஸ் இல்லாத இடத்துல இறங்கிட்டு இறங்கும் பட்டுன்னு போட்டுருவாங்க. இப்போதைக்கு இந்த கன் தான் கிடச்சிருக்கு. வெக்டார் எடுத்துக்கலாம். அது கூட ஸ்கார் இருக்குது. ஐயோ, ஏதோ எனிமி இருக்காங்களா பார்க்கலாம். யாருமே இல்லை. இப்போ வந்து க்ரீன் பேக் கிடச்சிருக்கு. இந்த பொட்டியை திறந்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒன்று கன்று கிடச்சிச்சுல, அதே கன் தான் இப்பயும் கிடச்சிருக்கு. அந்த பொட்டி இருக்காங்க, தெரியுதா? பொட்டி இது என்னது? பொட்டி இருக்கு, அதை திறந்துக்கலாம். யூஎம்பின்னு ஒரு கன்று கிடச்சிருக்கு, அதை எடுத்துக்கலாம். யாராவது வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. அந்த கில் எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம். அந்த கில்ல லூட் எடுக்க போகலாம். இங்கே எனிமி ஒன்று தெரியல, ஏதோ லூட். இவனும் அதே மாதிரி தான் லூட் எடுக்க வந்துருக்கு. போச்சே, இவன் சரியான டேமேஜ் தரான். பண்ணிடுவோமா? போச்சு, காலி. இந்த 5 மேட்ச்சு பூ எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனாலும் இன்னும் அந்த 5 மேட்ச் ஆடுவோம்ல, பூய் 5 வாட்டி எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்துட்டோம். இந்த வாட்டி நம்ம ஸ்குவாட் ஆட போகிறோம். தெரியல என்ன ஆயிடுச்சுட்டு. பக் எதாயிடுச்சா? லோடிங் பேட்டில் ராயல் பர்முடா. என்னாச்சு? கேம்குள்ளே போயிட்டோன்னே. இப்போ திரும்பி வெளில வந்துட்டோம். திரும்பி பண்ணியிருக்கோம் நம்ம. தெரியல என்ன பக்குன்ட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம திரும்பி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தோட லாஸ்ட் இறங்கலாம். ஏன்னா முதல்ல இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு இறங்கணும். ஆனால் அது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம ஸ்குவாட் ஆட போகிறோம். யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டுருங்க. இந்த 7ன்னு எழுதியிருக்கலாம், அந்த இடத்துல போகணுன்னா அங்கே போயிட்டு ஏதோ அப்டேட் வந்துருக்கு. இது அந்த இதுக்குள்ளே போய் சுட்ட ஏதோ வாரண்ட்டு எதுவும் வாரட்டுனா ஏதோ கிடைக்கும் போல். க்ளூவால்
வால் கிடைக்கும்னு சொன்ன இது அப்டேட்டில் வந்துச்சு. என்னாச்சு இது இப்படி பழக்கிறாங்க? ஏன்டா ஓசியே தான். அடப்பாவே என்ன ஒரு பாக்ஸு சுட விட மாட்டேங்கிறீங்களடா. ஐயோ டே என்ன இது பாக்ஸு சுடுவாங்கன்னு பார்த்தா என்ன சுட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த இதை ஃபுல்லாக முடிக்கணும். இப்போ என்கிட்ட வர டோக்கன்ஸ் வர இல்லை. இதை வாங்கிறதுக்கு 900 தான் இருக்குது. இதுக்கு வந்து 1000 வேணும். இந்த MP40 வேணால் நான் வாங்கலாம். ஆமாம், இது என்ன கன்று? இது வேணாம். இந்த 600 கொடுத்து இது வாங்கிக்கிறேன். கொடுத்தது லாங் ரேஞ்சு கன்று இல்லை, அதுக்கு போய் நம்ம தான் வாங்கினோம். இப்போ போய் நம்ம இந்த இதை விட்டு வெளில போய்க்கிறேன். என்ன சுற்று இப்போ வந்து ஏதோ லாங் ரேஞ்சுக்கு கன்று வேணும். பார்க்கலாம் கன்று கிடைக்குமா இல்லையா. அதுக்குள்ளே 29 பேர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு கில் எடுக்கிறது முக்கியம் இல்லை, சர்வை தான் பண்ணணும், அவ்வளோதான். ஏதோ கிடைக்குது, ஆனால் நான் எடுத்துக்கல. எனக்கு லாங் ரேஞ்சுக்கு மட்டும் ஏதாவது கன்று கொடுத்துருங்கப்பா, எனக்கு இது போதும். கொடுக்கலாண்டி லாஸ்ட்டில் என்ன பண்ண? கன்று கிடச்சிருக்கு, இதை விடுங்க. இந்த பேரஃபீல்டு இது இன்னும் லாங் ரேஞ்சுக்கு தான். இப்போ வந்து இது பேட் ஏதோ கிடச்சிருக்கு, P90. நம்மகிட்ட MP40 இருக்கு. இந்த UMP வச்சு தான் அவனை முடிக்கவே முடியல. இது அதே பிளேஸ் தான் நான் இங்கே முதல்ல அவுட் ஆகணும். நான் இங்கேருந்து ஆடிட்டு இருந்தேன், அவுட் ஆகிட்டேன். இது வந்து பார்த்தீங்களா, இது வந்து நார்மல் இது வந்து அந்த கடையில் இருந்த அந்த ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்கல்ல, அது ஏதோ நல்ல கன்னாக கொடுக்குறாங்களா பாருங்களேன். ஒரே கன்னே கொடுக்குறாங்க, பைசானே பைசா. இப்போ ஏதோ அடப்பாவி என்னோடய டீம்மேட்ஸ்லாம் போய் கில்லு அடிச்சுட்டு எல்லாம் கில்லு எடுத்துடுறாங்க. ஆனால் நான் மட்டும் இங்கே சும்மா வெட்டிக்கின்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்மளும் கில்லு எடுக்கணும், ஆனால் இனிமே கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. குரோஸா? இந்த குரோஸா இதுதான் நான் எடுக்கலான்னு அந்த ஸ்டோரில் பார்த்தா, ஆனால் கிடைக்கல. ஆனால் இப்போ கிடச்சிருச்சு. எதுக்கடா இது? அப்படியே அது மேலே அந்த ஓட்டுக்குள்ளே போடுறா வச்சு போயிடுச்சு. ஆனால் யார் நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை. முதல்ல நல்ல நல்ல லூட் இருக்குது, ஆனால் இங்கே ஃபைட்டிங் ஆகிக்கிட்டு இருக்கே. ஐயோ, இது ஃபேக்ட்ரிக்கு வந்து தப்பு பண்ணிட்ட மொழியே.
ஏண்டா ஒரு 2 கிலோ ஓசியாக வந்துடுச்சு. ஓய் ஒரு ஹெச்பியில் அடிக்கேண்ணா ஓட சோளமுத்தா. பார்த்துட்டான் என்ன. நாங்களும் அதுக்கு மேலே ஸ்மார்ட்டு. அழாப்பாவி விட்டுட்டோட்ட அடே. ஐயோ போச்சு. அடே இந்த 5 பூயா இது ஆகுமா ஆவாதா? எவ்வளோ நேரமாக பண்ணி நான் எவ்வளோ இது கம்மியான இருந்தால் கூட. ஆனால் ஃபஸ்ட்டாக வந்துட்டேன் டேமேஜில். ஆனால் ஒரு கில்லு ஓசி தான். அவன் அடித்து நாக் பண்ணான். ஆனால் நான் அவனை முதல்ல அடிச்சுட்டு அவனை அந்த கில் எடுத்துட்டேன். அது ஓசி தான் கொஞ்சோண்டு. அது என்ன பண்ண முடியும், கில் வந்துடுச்சு. என்ன கில்லை அவனுக்கே கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மேட்ச்சில் ஏற்று போய் எடுக்கணும். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம் இப்போ மேப்புக்குள்ளே. இந்த மேட்ச் மட்டும் போய் எடுக்கணும்ப்பா, இல்லாட்டி அசிங்கமாக. இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் போய் எடுக்க மாட்டேங்கிறேன். இந்த மேட்சாச்சும் எடுத்துடணும். இப்போ வந்து நான் டியோ ஆடுறேன். டியோ இல்லை, சிங்கிள். ஏன்னா அந்த ஸ்குவாட் ஆடினா இது இல்லை, நிறையா டீமன்ஸ் வந்துடுறாங்க, அடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஆகுதுல்ல. அதனால நான் டியோ சிங்கிள் போட்டேன். இப்போ திரும்பி அதே இடத்துல தான் இறங்குறோம். திரும்பி அதுக்குள்ளே ஓட்டோம். இந்த இதில் இப்போதைக்கு யாரும் வரல. ஸோ வாயை தான் வச்சேன். ஆனால் வந்திருக்காங்கப்பா. டே பின்னாடிலாம் வந்து எந்த அடிக்கிறீங்க? டே என்னடா பின்னாடி வந்துலாம் அடிக்கிறீங்க? கில் எடுத்துட்டா நான் அவுட் ஆகிட்டேன். டே அது என்னோட கில்லு, இது என்னோட கில்லு. சரியான ஊசி எடுக்கிறான். டே இங்கே என்ன ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான். 150 அடிச்சுட்டு. அடே இதில் தான் நிறைய எடுக்கணும். போர்டு ஹெட்டு 200 இது 2200 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ வந்து கிளைடர் நாடா அடிக்கிற என்ன அடிச்சு கம்மி. என்கிட்டே கன் இல்லை. 1000 இந்த ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த க்ரோத் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். இந்த நல்ல நல்ல கன்ஸ்லாம் எடுத்துட்டோம். ஆனால் இங்கே ரெஃபனரியை மட்டும் அமைதியாகவே இருக்காது. இப்போ பார் ஃபைட்டிங்கே தான் போயிட்டு. ஐயோ போச்சு.
ஒரு கில்லு. அப்பா எவ்வளோ நேரம் கழிச்சு ஒரு கில்லு கிடச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா தான் பாருங்க. மேலே என்ன எந்த ஃபைட்டு போகுது, கொஞ்சம் நம்மளும் நுழைஞ்சிட்டு வருவோமா? ஆனால் கீழே ஒருத்தன் நுழைஞ்சிருக்கான். ஐயோ இது ஒரு ஜம்ப் பண்ண முடியல. போச்சு 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 போச்சு. டேய் என்னோட இந்த க்ளோ சரியாக பட மாட்டேங்குது. லேக் அடிக்குது தெரியல. முதல்ல ஒழுங்காக தானே பிறந்துச்சு. போச்சு அவுட்டு. ஐயோ போச்சா. ஏதோ சேலஞ்ச் நானே எனக்கு கொடுத்துக்கிட்டேன். ஆனால் சரி கைஸ், இந்த வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பெல் பட்டன்லேயே ஹாலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் வரும். என்னோட வீடியோலேயே level 6 ஆகிடுச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன கேம்ஸ்லாம் வரணுன்ட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை அப்படியே பண்ணி விடுறேன். பாய் பாய், குட் பாய்.